யாராவது ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர் தெரியுமா? ராஜர் ஃபெடரர். அதுவும் கரெக்டு தான். ஆனால் அவருக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஆர்த்தர் ஆஷ்னு ஒரு ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர் இருந்தார். ஆனால் அவருக்கு புற்றுநோய் வந்துடுச்சு. அவருக்கு புற்றுநோய் வந்ததுனால அவங்களோட ஃபேன்ஸ் தான் அவங்களுக்கு லெட்டர் எழுதினாங்க. அதில் ஒரு ஃபேன் என்ன சொன்னார் தெரியுமா? போய் உங்களுக்கா இந்த நோய் வரணும், இறைவனுக்கு கருணையே இல்லைன்னு எழுதியிருந்தார். ஆமாம், நானும் படிச்சிருக்கேன். அதுக்கு ஆர்த்தர் ஆஷ் என்ன தெரியுமா சொன்னார்? இங்கே ஒரு 10 லட்சம் பேர் டென்னிஸ் விளாட்றாங்க, ஆனால் அதில் நான் மட்டும்தானே ஜெயிச்சு அந்த கோப்பையை தலை மேலே நினச்சி நான் வெற்றி பெற்ற நிற்கும் போது அந்த வெற்றி எதுக்கு எனக்கு கொடுத்தேன்னு நான் எனக்கும் கேட்டதே இல்லையே. அப்போ எப்படி இந்த பிரச்சனை வரும்போது மட்டும் நான் கேட்க முடியும் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி எல்லா கஷ்டத்தையும் நம்மளும் லேசாக எடுத்துக்கிட்டா நாமும் பறவை மாதிரி பறக்கலாம்ல. இப்போ பறவைகள் பறக்கட்டும் என்ற நாடகத்தை பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். தவமிருந்து அப்படிங்கிற ஒரு படத்தில் உள்ள ஆக்காட்டி ஆக்காட்டி அப்படிங்கிற ஒரு பாட்டை நான் பாடி, அந்த பாட்டுக்கு நமது குழந்தைகள்லாம் சேர்ந்து ஆக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி. இதோ கற்பனை கலந்த கதை வடிவம் உங்கள் மத்தியில். இதோ வழிபோக்கர்களின் வருகை. அங்க போட்டு ஆக்காட்டி பறவை எவ்வளோ சந்தோஷமா அதோட குடும்பத்தோட விளையாண்டுட்டு இருக்கு. 3 வேளை சாப்பாடு, தூக்கம், குடும்பம். ஆமாடா, நம்ம மைய அப்படி ஆகணும், இப்படி ஆகக்கூடாது, இதை சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாது, இதை பண்ணணும், அதை பண்ணக்கூடாது, எந்த தொல்லையும் இல்லைடா. டேய் நில்லுங்கடா, இங்கதான் எங்களை சந்தோஷமா இருக்க விடுறீங்க. நீங்க கேட்க தயார்னா எனக்கு நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை உங்ககிட்ட சொல்றேன், கேக்குறீங்களா? அப்படியா? என்ன அது? நீ கேளு. ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்டே, எங்கெங்கே முட்டையிட்டே, எங்கெங்கே முட்டையிட்டே. நான் கள்ள தொலைச்சு கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன். நான் இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு. ஐயனா இட்டது 4 முட்டை, பொறிச்சது 3 குஞ்சு. அதுல மூத்த குஞ்சிகரை தேடி 3 மலை சுத்தி வந்தேன், நடு குஞ்சிகரை தேடி 4 மலை சுத்தி வந்தேன். இளைய குஞ்சிகரை தேட போகையிலே 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 என்ன காணாங்குரத்தி மையே, என்ன காணா குரத்தி மையே. கண்டிருந்து கண்ணி போட்டா என்ன காணாங்குரத்தி மையே, கண்டிருந்து கண்ணி போட்டா. ஏன் காலு 2 கண்ணிக்குள்ளே ரெக்க 2 மாரடிக்க, ரெக்க 2 மாரடிக்க. நான் பெத்த மக்கா, நான் அழுத கண்ணீரு ஆறா பெருகி யானை குளிப்பாட்ட, குளம் பெருகி குதிரை குளிப்பாட்ட, ஏரி பெருகி எருது குளிப்பாட்ட, பள்ளம் பெருகி பன்னி குளிப்பாட்ட. நான் பெத்த மக்கா, உங்களை பாதியில விட்டு நான் இப்போ பரலோகம் போறேனே போறேனே. இவ்வளவு துயரங்கள், வருத்தங்கள் எல்லாம் அனுபவிச்ச இந்த குருவிக்கு நம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம் தரலாமா? Ready, 1, 2, 3.
எழக்குருவிய நீ ஏங்கி எழக்கூடாது, கத்தும் குருவிய நீ கதறி எழக்கூடாது. வலை என்ன பெருங்கனம்மா, அதை எறுக்க வழிகளும் இருக்குதம்மா. வலை என்ன பெருங்கனம்மா, அதை எறுக்க வழிகளும் இருக்குதம்மா. சின்ன குருவிய நீ சினுங்கி அழக்கூடாது, நோய் குருவிய நீ நொந்து அழக்கூடாது. அழகெனும் அறிவாளால் இந்த வலையினை அறுத்தெறிவோம். அழகெனும் அறிவாளால் இந்த வலையினை அறுத்தெறிவோம். வலியும் வேதனையும் வலையோட போயிருச்சு, வாழ்க்கை என்னான்னு போராடி தெரிஞ்சிருச்சு. வலியும் வேதனையும் வலையோட போயிருச்சு, வாழ்க்கை என்னான்னு போராடி புரிஞ்சிருச்சு. வாங்க பறந்திடலாம் என் குஞ்சுகளா, வாங்க பறந்திடலாம். வாங்க பறந்திடலாம் என் குஞ்சுகளா, வாங்க பறந்திடலாம். நன்றி அன்பார்ந்த ரசிக கலா பெருங்குடி மக்களே. அந்த ஆக்காட்டி பறவை ரொம்ப பாவல, அதோட கஷ்டத்தை அப்படியே தத்ரூபமாக நடிச்சு காட்டிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பாக நடத்திய நிர்வான் சக்கரவர்த்தி அவர்களுக்கு நன்றி.